ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆம்பளை புள்ள தான் வேணும், பொம்பளை புள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைய வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொன்ன காலமும் இருக்குது. ஏன் பெண்களே வந்து கள்ளிப்பால் கொடுத்து பெண்களை கொண்ட காலமும் அந்த காலம். இந்த காலம் கொஞ்சம் இப்போ வந்து என்ன சொல்கிறது, நாகரிகம் வளர வந்து கொஞ்சம் இதாக வந்துடுச்சு. ஆனால் இந்த காலத்துலேயும் கிராமங்களில் பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைனா வேணாம், பொம்பளை பிள்ளைனா நிறைய செலவு பண்ணணும், அதனால் வந்து பொம்பளை பிள்ளைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் வந்து குழந்தை பிறந்த உடனே பெற்ற தாய் வெறுக்க மாட்டேன். ஆனால் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ஆளுகள் எல்லாமே தலைப்புல வந்து ஆம்பளை பிள்ளை தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரூல்ஸ் வந்து இன்னும் இருக்குது. இதனால் வந்து நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கோயிலும் அலையிறாங்க. ஏன்னா பூந்த வீட்டில் வந்து அங்கே வந்து பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா அப்படின்னா இவங்களுக்கு வந்து அங்கே லைஃப் இருக்காதே. அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை என்னங்க வித்தியாசம் சொல்லுங்கள். கடைசி காலத்தில் வந்து ஆம்பளை பிள்ளை சோறே போட மாட்டான், போய் முதியோர் கொண்டு போய் விடுறாங்கிறதும் எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதே ஆம்பளை பிள்ளை வந்து அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், செய்யணும், அவனுக்கு ஒரு சொத்து சேர்த்து வைக்கணும், அதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைக்கு தான் வந்து தாய் தகப்பனை வந்து கூட இருந்து வச்சு பார்த்துக்கிறாங்க. எந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு இருக்கலாம், ஒரு லட்சத்தில் 1-2 இருக்கலாம், நல்லவங்களும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஜென்ஸில் இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லோரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொம்பளை பிள்ளைங்க தான் தாய் தகப்பனை வந்து பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் வீடு கட்டி கொடுக்கணும், சொத்து சேர்க்கணும்னு ஆம்பளை பையனுக்கு செய்யணும். பொம்பளை பிள்ளைக்கு நீங்கள் அப்படி என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள்? நல்லா இருந்தால் அந்த பிள்ளை படித்து வேலை படிச்சுன்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். அதுக்கு உண்டானது அதுவே வந்து அந்த பிள்ளையை மட்டும் அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம்னு சொல்லி மூலையில் உட்கார வைக்காமல் நல்லபடியாக படிக்க அனுப்புங்க. படித்து அது ஒரு நல்ல வேலையில் இருந்துருச்சு அப்படின்னா அது கல்யாண செலவுக்கு அதுவே பார்த்துக்கிறோம். உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாமல் போயிடும். அது நகைக்கு தேவையானதை வந்து அதுவே பார்த்துக்கிறோம். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆம்பளை பையன் வந்து உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் வந்து கிடையாது. அதான் சொல்கிறேன் இல்லையா, லட்சத்தில் ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு 1000 பேர் கூட இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஆம்பளை பையங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பம் அவங்க வந்து அந்த லைஃப்பை அந்த பணத்தை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் பொறுப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஐயோ நம்ம அப்பா இப்படி படிக்க வச்சாரே, நம்ம அம்மா இப்படி படிக்க வச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு பையனுக்கு இது ஒரு வீட்டை கட்டி கொடுத்து, அது ஆம்பளை பையனுக்குன்னா கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்களாம். இதே பொம்பளை பிள்ளை அப்படின்னா இடத்தையோ பொம்பளை பிள்ளை தானே அப்படி இடத்தையும் கொஞ்சம் படித்தா போதும், இடத்தையும் ஒருத்தர் கட்டி கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் வந்து இப்போ நிறைய பேரில் இருக்குது. நீங்கள் ஒரு ஆம்பளை பையனுக்கு வீட்டை கட்டி கொடுத்து அவனுக்கு அவ்வளோ கிராண்டாக கல்யாண செலவு பண்ணி கடைசியில் உங்களை பார்க்க மாட்டாங்க, முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. திருப்பி நான் சொல்லிக்கிறேன், எல்லா ஜென்ஸும் கிடையாது, ஒரு சிலர் விட்டுருவாங்க. ஆனால் இந்த பொம்பளை புள்ளியை நீங்கள் வெறும் சாப்பாடு போட்டு படிக்க வச்சா போதும், அது கல்யாணத்துக்கு தேவையான நகைகளை அதுவே எடுத்துக்கும், அதுவே எல்லாம் பார்த்துக்கும். ஆனால் கடைசி காலத்தில் பொம்பளை பிள்ளை தான் உங்களை காப்பாற்றுது. நாளைக்கு எல்லா வீட்லேயும் பாருங்கள், ஒரு தாய் படுத்துக்கிட்டா அப்படின்னா படுத்த படிக்க இருந்தால் அப்படின்னா எந்த மருமகள் வந்து இருக்கலாம். அதாவது அதான் சொல்கிறேன், அதுலேயும் சில பேர் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 100க்கு வந்து ஒரு 25% வேணால் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு 75% வந்து எந்த மருமக மாமியார் படுத்துக்கிட்டால் பார்க்குறாங்க, பெத்த பிள்ளைக்கு தான் இருந்து ஒரு சேலை விலகிருச்சுன்னா, அவங்க படுத்த படிக்க இருந்தாங்கன்னா ஒரு மோஷன் எடுத்து போடுறது செய்கிறது, இதெல்லாம் வந்து யார் பார்க்குறா? பொண்ணுங்க தான் பார்ப்பாங்க. சப்போஸ் பொண்ணுங்க பார்க்க முடியலன்னா கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு நர்ஸை போட்டு செஞ்சு பார்க்க வைப்பாங்க. சப்போஸ் அவங்க குடும்ப சூழ்நிலை பார்க்க முடியலன்னா கூட மேக்ஸிமம் பார்ப்பாங்க. இல்லைனா கூட அதுக்கு உண்டான செலவுகளை போட்டு ஒரு ஆளை விட்டு பார்க்க வைப்பாங்க. எத்தனை பசங்க இன்றைக்கி அவ்வளோ பொறுப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அதனால் வந்து குழந்தைகளில் வந்து ஆண் பெண் பாகுபாடு பார்க்காதீங்க. சரிங்களா? எந்த குழந்தைனாலும் சரி. அதனால் பெண்ணுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு நான் சொல்லலை. குழந்தைகளை பாகுபாடு இல்லாமல் வளங்க. நமக்கு 2 கண் இருக்குது. இந்த கண்ணை குத்தினால் வலிக்கும், இந்த கண்ணை குத்தினால் வலிக்கும். எந்த கண்ணை குத்தினால் வலி நமக்கு தான். அதே மாதிரி குழந்தைங்க 2 பேருமே நம்ம இரு கண்களாக நினைங்க. பொம்பளை பிள்ளை தான் ஆம்பளை பிள்ளை தான் ஒஸ்தி, பொம்பளை பிள்ளை வந்து ஒன்றும் இல்லை தாழ்த்தி அப்படி பார்க்காதீங்க. சரிங்களா? எனக்கு வந்து இது ரொம்ப நாளாக வந்து எனக்கு இந்த தாட் இன்னுமே வந்து கிராமங்கள் அப்படி தாங்க இருக்கிறாங்க. என்னது பொம்பளை பிள்ளையாக பிறந்திருக்குது அப்படின்னா அவங்க மூஞ்சி போகிற போக்க பார்க்கணும். ஏன் பொம்பளை பிள்ளைனா என்னங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன அவங்களுக்கு? அதனால் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக பார்ப்போம். ஆம்பளை பிள்ளைனா உயர்த்தி வச்சு பேசாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.